போலி என்ஆர்ஐ சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக 44 மருத்துவர்கள் பிடிபட்டிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது. இதற்கு முன்னதாக முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தது. அந்த விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்பட்டிருந்ததில் 44 முதுநிலை மருத்துவர்களுக்கான அந்த கலந்தாய்வில் சேருவதற்கான அந்த விண்ணப்பம் தெரிவிக்கப்பட்டதில் 44 பேர் போலி என்ஆர்ஐ சான்றிதழ் வழங்கியிருப்பதாக சரிபார்ப்பு பணியின் பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கடந்த வாரம் இளநிலை மருத்துவ படிப்பில் 6 பேர் போலி என்ஆர்ஐ சான்றிதழ் வழங்கி பிடிபட்டிருந்த நிலையில் அதில் 3 பேருக்கு இடம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முதுநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்காக விண்ணப்பம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த மாணவர்களில் 44 பேர் போலி என்ஆர்ஐ சான்றிதழ் வழங்கியிருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதற்கான சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக மருத்துவ கல்வி இயக்குநரகம் அதே போன்று முதுநிலை மருத்துவ சேர்க்கை குழு சட்ட வல்லுநர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போலியாக 44 பேர் சான்றிதழ் வழங்கியிருப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதே போன்று இந்த 44 பேரும் இளநிலை மருத்துவ படிப்பில் MBBS முடித்தவர்கள் என்பதன் காரணமாக MBBS மருத்துவர்களாகவும் இருக்கிறார்கள். இதன் காரணமாக குற்றவியல் நடவடிக்கையோ அல்லது மருத்துவ கல்வியின் மருத்துவ கலந்தாய்வின் மூலமாக சேரக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது சட்ட வல்லுநர்களினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.